அனைவருக்கும் அன்புகலந்த வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பானது கோழிக்கறி யாரு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாது இருக்கிறீங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ல என்னுடைய வீடியோ வரும், உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரு கோழிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஒருவர் பத்திரை கரணத்தில் பிறந்தவர்கள் கோழிக்கறி அறவே சாப்பிடக்கூடாது. அவர் அப்படி சாப்பிட்டார் என்றால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பார். பத்திரை கரணத்தில் ஒருவர் பிறந்து விட்டாலே அவங்களுடைய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம். அது திருச்செந்தூர்ல இருக்கிறது. அப்போ முருகருடைய ஆசீர்வாதம் அந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ ஒருவர் அந்த கோழிக்கறி அதிகம் சாப்பிட்டு கொண்டே இருந்தார் என்றால் அந்த கர்ணநாதன் அவருக்கு வேலை செய்ய மாட்டார், அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஒருத்தருக்கு நல்லா யோகம் வரணும் அப்படின்னா பத்திரை கர்ணத்தில் பிறந்தவர் என்றால் அவர்களுக்கு கோழிய கறி சாப்பிடவே கூடாது. அடுத்ததா கோழி வளர்த்த இடத்துக்கு சென்று அங்கு அந்த கோழிக்கு தீவனம் போட்டு வாருங்கள். உங்களுக்கு கரும வினை அனைத்தும் குறைந்துவிடும். வாழ்வில் செல்வ செழிப்புடன் வாழலாம். அதே மாதிரி கோழியை நீங்க வளர்த்தி அடுத்தவங்களுக்கு சாப்பிட உங்க கையால கொடுக்கக்கூடாது. அதுவும் அந்த பாவச் செயல். அப்போ ஒருவர் கோழிக்கறி சாப்பிட்டாலே அந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. வாழ்வில் உங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வர நேரிடும். அதே ஒரு கோழியினுடைய போட்டோவை டெய்லி பாருங்க. அந்த கரணத்தில் பிறந்தவர்கள் அந்த கோழியினுடைய போட்டோ பார்க்கும் பொழுது வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடிக்கடி திருச்செந்தூர் போயிட்டு வாருங்க. பத்திரை கரணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பா வாழ்வில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாஸில் என்ன செல் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நன்றி.